பலாப்பழ சீசன்லிங்க பழம் கிடைக்கும்போது வேஸ்ட் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நானே தான் எடுத்தேன், ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை. ஒரு முழு பலாப்பழத்தை எடுத்து முடிக்கும்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து அதுக்கப்புறம் கொட்டை நார் எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்கிறேன். பையன் வந்ததுக்கப்புறம் தான் செய்யணும்னு அவனோட ஆர்டர். ஈவினிங் வந்துங்க, கரெக்டாக அவன் வந்ததுக்கப்புறமா தான் செய்ய ஆரம்பிக்கிறேன். பலாப்பழத்தை நல்லா தனியாக கொட்டையெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இந்தளவு பொடியாக வெட்டிக்குங்க. பாத்திரத்தில் போட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் வச்சுருக்கேன். நெய் ஊற்றிட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. அம்மா எப்படி செய்வாங்கன்னா, பலாப்பழத்தை பேஸ்ட் பண்ணிடுவாங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து வணக்க வேண்டியது வரும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஜாம் மாதிரி தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு, ப்ரெட்டுக்கு எல்லாமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அவ்வளோ நேரம் டைம் எடுக்காமல் செய்யணும் அப்படிங்கிறதுனால பொடியாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி செய்கிறேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவைப்படும் போது தேங்காய் பூ கூட எல்லோரும் போட்டுக்குவாங்க. நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறதுனால தேங்காய் பூ போடலை. நல்லா 1 கப்பு பழத்துக்கு 1.5 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு போட்டு உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு கூட கூட்டி கம்மி பண்ணிக்கலாம். நெய் விட்டு கிளறிட்டே வாங்க. நல்லா வதக்கிட்டே வாங்க. அந்த நெய் பாருங்க நல்லா வெளியில் கசிஞ்சு வருது. பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கம்மியான இன்க்ரீடியண்ட் தான், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். கைவிடாமல் கிளறிட்டு வாங்க. இந்தளவுக்கு பக்குவம் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் முந்திரி, திராட்சை இதெல்லாம் எதுவுமே போடலைங்க. அதில் இருக்கிற பலாப்பழம் கடிப்படும் போது அதுவே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சும்மா டெக்கரேஷனுக்கு மட்டும் நான் பாதாம் பருப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். கம கமன்னு பலாப்பழ அல்வா ரெடி. நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். சொதப்புறதுக்கு எதுவுமே இல்லைங்க. இது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும் இந்த ரெசிபி. ஸோ பயப்படாமல் ட்ரை பண்ணலாம் பிகினர்ஸ் கூட. சூப்பரான பலாப்பழ அல்வா நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவைங்க. அப்போ தான் நான் இன்னும் ஏதாவது ரெசிபீஸ் புதுசாக செய்ய முடியும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.